வருகின்ற அனைவருக்கும் வணக்கம். இன்று காவியநாயகன் புலவர் கலி புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி ஆரம்பமாக உள்ளது. வருகின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை கொடுத்து விடுகிறேன். இப்பொழுது முதல் நிகழ்வாக நாம கட்சியினுடைய உறுதிமொழி ஏற்பு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் எழுதியிருக்க வைக்கின்றேன். நம் மாணவர்களாக இருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம், வீர வணக்கம். மொழியாகி எங்கள் முசாகி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றை உறுதி வெளிமொழி புரிகின்ற வீரர்கள் உறுதி இனிமேல் ஓயவும் விவாத வாழும் உறுதி உறுதி தெற்கணமும் அதிசிறந்த தமிழர் நல் திருநாடும் தக்க சிறில் விரைந்தரும் தரிதரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அதிலுலகும் இன்பமுற தமிழகே உன் சீர்நிலை சிறப்பியன்று செயல்மறந்து ஆழ்ந்ததுமே. அவருடன் சேர்ந்து மற்ற பேர்
தமிழகத்தினுடைய ஓம் சக்தி விநாயகர் பகுதியிலே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது நான் அதை யாரெல்லாம் வெளியிட வேண்டும், தம்பி மகேந்திரன் நாகராஜா தலைமையில் தான் வெளியிட வேண்டும் என்று சொல்லி அதற்கான ஊக்கத்தை அளித்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ய உறுதியாக மும்பை தமிழர்களின் ஒரு அடையாளமாக திகழ்ந்தவர். அந்த வேஷ்டி வெள்ளை வேஷ்டி தந்தவர்கள் நாங்கள் இருவரும் சந்திக்கும் பொழுது எப்பொழுதுமே தேசிய தலைவர் பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசாமல் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு தமிழ் தேசிய சிந்தனைவாதி, தமிழர்களுக்கான அடையாளமாக மும்பை மாநகரிலே வாழ்ந்தவர். அதை எல்லாரும் உங்களுக்கு தெரியும். எப்பொழுதும் வேஷ்டி தலைவர் தான் இருப்பாங்க. அப்படி ஒரு அடையாளம். அவர்களுடைய பிறந்த தினத்திலே இந்த ஐயா கலிபெருமாள் அவர்களுடைய நூல் அறிமுக விழாவை நடத்துவதிலே பெருமைப்பட்டு போராளிகள் ஒருபோதும் அறியாதே வில்லங்கள் எழுவோம், ஒன்றுவிட ஒன்பதாய் எழுவோம், கோடியாய் எழுவோம், புலவர் போன்ற எண்ணற்ற ஈகியர்களின் செயல்பாடுகளில் இருந்து படிப்பினையை கற்று எதற்கும் அஞ்சாது மக்களை தயார் செய்து தமிழின உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் போராட உறுதி செய்வோம். புலவரின் புகழை போற்றுவோம். நன்றி. அவங்கெல்லாம் ரொம்ப திராவிட சிந்தனையிலிருந்து இப்போ தமிழ் தேசியத்துக்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணா அதை வேண்டிக்கிறாங்க. இந்த விழாவில் எல்லா பகுதிகளிலும் இருந்து வந்து கடந்து கொண்டு இடையில் அமைந்திருக்கும் பெரியோர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயா தமிழரசன் அவர்களை பற்றின இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட தொழிலாளர்களுக்காகவும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அற்புதத்தினால மார்ச் 4ஆம் தேதி வந்தார். இவரோடு துணை நின்று பல போராட்டங்களையும் பல நிகழ்வுகளையும் ஒன்றிணைந்து நடத்தி கொண்டிருந்தவர் தான் ஐயா தமிழரசன் அவர்கள். உணர்த்திய இந்த பெரியவர்கள் தான் ஐயா கலிபெருமாள் அவர்களும் ஐயா தமிழரசன் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களின் போராட்ட குணத்தில் ஈடுபட்டு முடிவாக தனி ஈழம் வேண்டும் என்று தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் வழியில் தன்னை முன்னெடுத்தவர்கள் தான் இந்த 2 பெரியவர்கள். பல போராட்டங்களை கண்டு சிறை சென்ற போது
கொண்டிருக்கும் அந்தோணி அவர்களே மும்பை மாநகர ஒருங்கிணைப்பாளர் நாமக்கல் கட்சி அந்தோணியுடைய தந்தை அவர்களுடைய பிறந்தநாளில் ஐயா கலியபெருமாள் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவும் அவர்களுடைய வரலாற்று ஒரு நிகழ்ச்சியை என்னுடைய தந்தை அவர்களுடைய பிறந்தநாளில் நடத்துவதற்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நாமக்கல் கட்சி நிர்வாகிகளும் திருவள்ளுவர் ஜனக்குழு நிர்வாகிகளும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்ந்து வந்திருக்கிறார். சமூக நீதிக்கு எதிரான சமூக நீதிக்கான போராட்டம், விவசாயிகளுக்காக போராட்டம், அரசியல் ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், தமிழ் தேசிய விடுதலைக்கான போராட்டம். இந்த போராட்டத்தின் உறுதியை உணரக்கூடிய விஷயம், ஐயா அவர்கள் தூக்கு தண்டனை கைதியாக சிறையில் இருக்கும்போது அந்த சிறையில் இருந்த கைதிகளுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக தூக்கு தண்டனை கைதியாக இருக்கும்போதே சிறையில் போராடி இருக்கிறார். ஒரு தூக்கு தண்டனை கைதி சிறையில் எப்படி இருப்பார்கள் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஒரு தூக்கு தண்டனை கைதி இன்னும் கொஞ்ச நாளே நாம் சாக போறோம் என்கிற ஒரு உணர்வோடு உணவு உண்ணாமல் யாரிடம் பேசாமல் அப்படி ஒரு மனநிலையில் தான் சிறையில் இருப்பார்கள். ஆனால் ஐயா அவர்கள் அதற்கு சற்றே மாற்று. ஐயா அவர்கள் சிறையிலும் கைதிகளுக்கு ஏற்படக்கூடிய அநீதிக்கு எதிராக சிறையில் போராடி இருக்கிறார். அந்த உறுதியைத்தான் இந்த புத்தகத்தின் அட்டை பகுதி பின்புறத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். பழநெடுமாறன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதை இந்த புத்தகத்தின் அட்டை பகுதி பின்புறத்தில் பதியப்பட்டிருக்கிறது. நான் கண்ட ஒரு தலைவர், உறுதியான நேர்மையான தலைவர் ஐயா கலியபெருமாள் அவர்கள் என்று திரு பிரபாகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இன்னொரு அழகான விஷயம், தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் உலகமே இருந்தது. அவர் வாயால கலியபெருமாள் அவர்களை பற்றி எந்த ஒரு சமரசமும் இல்லாத ஒரு நேர்மையான தலைவர் என்பது அவருக்கு சொல்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதை அவர் பழகி உணர்ந்து அவர் சொல்லியிருக்கிறார். வெளியிடப்பட்ட ஆண்டு 2006. இந்த நூலின் ஆசிரியர் ஐயா கலியபெருமாள் அவர்கள். ஐயா அவர்கள் 2007 மறைகிறார். இந்த மக்கள் துணையோடு மறைந்த வென்றை இந்த நூலுடைய பேர் ஐயா வைத்தது. இந்த மக்களை பெரிதும் நேசித்திருக்கிறார்கள். இந்த மக்களும் அந்த ஐயாவை பெரிதும் நேசித்திருக்கிறார்கள். ஏதாவது பிரச்சனைனா வாத்தியார் கிட்ட போச்சு என்றால் முன்னின்றிருக்கிறார். அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த மக்கள் முன்னின்றிருக்கிறார்கள். நான் ஐயா பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே இருப்பேன். நான் அந்த புத்தகத்தை முழுசா படிச்சதால சிந்தனையோடு பயணிப்பவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். இதில் உறுதியாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதில் பயணிக்க முடியும். ஒரு புத்தகத்தை படிக்கும்போது புத்தகத்தை பரிசாக அளிப்பது, இது போன்ற புத்தகத்தை பரிசாக அளிக்கின்ற நிகழ்வுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதன் காரணம் என்னவென்றால், ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி பிறருக்கும் ஏற்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். அப்படித்தான் இந்த புத்தகத்தை படித்து நான் பெற்ற முழுசான புத்தகம் படிச்சிருக்காரு. அதனால
தோழர் பெரிய பெருமாளின் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னெடுக்கக்கூடிய மும்பை மாநகரத்தின் நாம் தமிழர் கட்சி தோழர்கள், விளையாட்டு குழு தோழர்களே, இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளே, ஆற்றல்களே, தமிழ் தேசிய உணர்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் தோழர் பெரிய பெருமாள் அவர்களின் பற்றியான ஒரு குறிப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் தமிழகத்தை சாதி சமூகமாக கட்டமைத்தனர். தெலுங்கு நாடுகளினுடைய வருகைக்கு பிறகுதான் தமிழக மத்தியிலே சாதிய படிநிலைகளும் சாதிய தீண்டாமை வன்முறைகளும் தலை தூங்கியது. அது இன்று ஆளக்கூடிய தெலுங்கு திமுகவினுடைய ஆட்சியில் அவர்கள் 60 அவர்களுக்கு முத்தி தமிழர்களை வேறு வேறு வகைகளாக்கி நம்மை மேலும் மேலும் தெலுங்கர்களின் கீழாகவே தமிழ் மக்கள் வாழ்வே நம் கொள்கையிலோ என்ற கருத்துக்கு இணங்க இந்த நூல் வெளியீட்டை முதலில் ஐயா பெரிய பெருமாள் மகன் நாடொழி அவர் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். நாம் யாரெல்லாமோ இத்தனை பேருடைய அரவணைப்பை தெரியாது என்று பார்த்தேன். ஒரு தமிழர்கள் கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. அது மட்டுமில்லை, நாம் யார் என்ற அடையாளத்தை உலகிற்கு தமிழர்கள், உலகில் பெருங்குடி மக்கள், உலகிலே தலைசிறந்த மக்கள், உலகிலே மூத்த மொழி. ஆனால் நாம் மண்ணில் நாம் வாழ முடியாத சூழலை உருவாகியுள்ளது. இதற்கு காரணம் என்று நமக்கு தெரியவில்லை. இருந்தாலும் சில விஷயங்களை உங்களுக்கு சீக்கிரமாக கூறிக்கொண்டு அண்ணன் காமராஜர் அவர்களை எனக்கு கொஞ்சம் பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரை எனக்கு பேச வந்தேன். ஏன்னா அண்ணனை ரொம்ப காலமாக எடுத்த ஒரு கவனம் தெரியும். எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்னன்னா, என்னுடைய அண்ணன் மகன் அவர் பள்ளி கொண்டு போயிருக்கும்போது காந்திதாம் என்ற இடத்தில் மோதி இறந்து எரிந்து மொழியினுடைய பொழிதான் கட்சி அப்படி அடிச்சோம். அவங்க பெருங்குடி தலைவர்கள் எல்லாரும் கேட்டுருந்தாங்க. எல்லாத்தையும் நான் போனேன் என்னுடைய யாரும் என்ன பாருங்க நான் உங்களுக்கு பார்க்க அப்படின்னாங்க. அன்னைனா சரிவா அப்படி போய் மட்டும்தான் அந்த ஸ்டேட் காலா மார்வாடி. அப்போ எங்க குடும்பக்காரங்க 20 பேர் சேர்ந்தாலும் போயிருந்தோம். அண்ணன் வந்தாரு, பேசணும். பேசிக்கிட்டு இருந்தாரு, 1.5 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு. அவன் எந்த பிடியும் கொடுக்க மாட்டேங்கல. ஏன்னு சொல்லணும்னா அண்ணனுடைய திறமையும் ஆளுமையும் எனக்கு சொல்லணும். ஏன்னா நிறைய அப்படி விழாதான் நம்ம அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. சொல்றோம் அப்படிங்கிற அடிப்படை சொல்ல. ஏன்னா அந்த ஆளுமை தன்மை, அந்த குட்டி ஊமை, அது எங்க அடிக்கடி உருவாக இந்த அடிப்படை அழைச்சிட்டு இருந்ததுனால அந்த இடம் மட்டும் சொல்லிக் கொண்டு என்னன்னா இதற்காக தரவாயில்லை. அவன் எல்லாரும் அவங்க போயிட்டு பழக்கம். அவன் 1.5 மணி நேரம் தர இல்லை. நெருக்கடி இருக்கு சொன்னாரு. ஒரே வார்த்தை சொன்னாரு, நீ வீட்டை விட்டு இறங்க முடியாது. வேற ஒன்று சொல்லு, நீ வீட்டை விட்டு இறங்க முடியாது. அந்த உடனே ஒரு செகண்ட்ல உடனே 1.5 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய எங்க அக்கா மகன் அவளையும் டிசியில கூட்டி போய் தமிழ்நாட்டில் எங்க மதிப்பந்தில் கொண்டு அதை பிக்ஸ் டிபாசிட் செய்து
எங்கேயாவது பைசா கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பைசா டீமாக குடிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வுக்கு நான் தம்பி டீ குடிக்கணும் எனக்கு செலவெல்லாம் என்ன பண்ணிக்கலாம். அண்ணன் நிகழ்ச்சியை தம்பி சொன்னா இந்த அண்ணன் பிறந்தநாள் இந்த நிகழ்வு வைக்கணுங்கிறதுனால நானும் ஐயா கல்யாணமான எங்கள் மகன் கேட்டு செய்யலாமே என்ற கேளுங்க. அவரும் அந்த சமூக சிந்தனை உள்ளவர் என்ற அடிப்படையில் அதை இங்கே நிறைய பேர் குழப்பறாங்க. ஏன்னா அது ராமராஜருக்கு நிகழ்ச்சியா நம்ம தமிழ் உணர்வாளர்கள் வரமாட்டார்கள் அப்படின்னா நாங்களும் வரலாம் பரவாயில்ல. ஏன்னா எனக்கு தெரியும் அவர் ஒரு சமூக சேவகர் அண்ணன் ராமராஜா அவர்கள் அந்த அடிப்படையில் செய்யணும். சரி, இந்த நிகழ்வும் உலக தமிழர்களுடைய எழுச்சி நாயகர் ஐயா கலியபெருமாள் நிகழ்ச்சியை கொண்டாட வேண்டியது இந்த நிகழ்வை நடத்தி காட்டியது இவங்க எல்லா மக்களும் ஒரு ஹெல்ப் பண்ணது உதவி பண்ணதால அதனால இன்று கவர்னர் அவர்களுக்கு விருந்து வைத்திருக்கிறார்கள். அங்கெல்லாம் ஐயா கூப்பிடுறாங்க, ஐயா வாங்க அங்க கவர்னர் நான் நிகழ்ச்சியில போவேன். ஒரு மேடையில் மும்பை பகுதியிலே இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தியதற்கு முதல்வன் இருக்கின்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டேன். தமிழ் தேசிய உணர்வாளர்கள் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த இயக்கம். இந்த இயக்கம் சார்பாக நிறைய வேலைகள் செய்து கொண்டு வருகிறோம். அப்படி கொண்டு வந்திருக்கும் போது கருணாநிதி நூற்றாண்டு விழாவை அப்ப எங்கிருந்தோ வந்த கருணாநிதி கோடி கோடியா கொள்ளையா புலவர் கலியபெருமாளுடைய நூற்றாண்டு விழாவும் வருகிறது. இதை எடுத்து செய்வதற்கு இங்கு யாரும் இல்லை, நாம் எடுத்து செய்வோம், எல்லாரையும் கூட்டிக் கொண்டு செல்வோம். அப்படியெல்லாம் கொண்டாட தவறிய சமூகம் நம் சமூகம். அப்படி இந்த புலவர் கலியபெருமாளை நாம் கொண்டாடாமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக நாம் இங்கே அவருக்காக விழா இருக்கின்றோம். அவர் எந்த சாதி என்று எங்களுக்கு தெரியாது, அவர் தமிழர் என்ற ஒற்றை காரணத்திற்காக. ஏன்னா இங்க சாதியை சொல்லிட்டா ஏதோ சொல்லக்கூடாததை சொல்லிவிட்டோம் என்ற ஒரு உணர்வை நமக்குள்ளே இந்த திராவிடம் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆமா, ஏன்னா நீ சாதியை சொல்லிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல யாரு எந்த இனம் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால நீ சாதியை சொல்லவே கூடாது. திமுக கட்சி ஆரம்பிச்சா அது மக்களுக்கான கட்சி, அதிமுக கட்சி ஆரம்பிச்சா அது மக்களுக்கான கட்சி, மதிமுக வை கோபாலசாமி நாயுடு அவர் கட்சி ஆரம்பிச்சா மக்களுக்கான கட்சி, தேமுதிக விஜயகாந்த் நாயுடு கட்சி ஆரம்பிச்சா அது மக்களுக்கான கட்சி. அதே நேரத்தில் அண்ணன் திருமாவளவன் கட்சி ஆரம்பிச்சா சாதி கட்சி, ஐயா சேதுராமன் ஆரம்பிச்சா சாதி கட்சி, ஐயா ராமதாஸ் ஆரம்பிச்சா சாதி கட்சி. இப்படி எல்லாரையும் இன்னைக்கு சாதி கட்சி சொன்ன நம்ம இந்த திமுகவையோ இந்த அதிமுக அதாவது தேர்தல் சாதி நீங்க என்ன இன்னும் நம்ம கேட்க தவறியின் விளைவு இன்னைக்கு நம்ம இவ்வளவு சீமானு அதை எடுத்து நடத்துறாருன்னா அவங்க பின்னாடி நிற்கிறோம். எனக்கு தயக்கம் கிடையாது. ஆனா இப்படி ஒரு தவறு செய்யல, ஒரு தவறு செய்யறது கிடையாது. எல்லாம் பொய் வழக்கு. இவர்கள் யாருக்காக சிறை போனார்கள்? நமக்காக சிறை போனார்கள். இவர்கள் யாருக்காக? இந்த தமிழர்கள் அகத்துடன் வாழக்கூடியவர்கள். கடந்த காலத்திலே எந்த சால் சண்டையும் கிடையாது. திரவியம் நாடாரு சோறு போடும் போது நாடாரான்னு கேட்டா சோறு போட்டாரு. இல்ல வரலாறு முதலியாரு சோறு போடும் போது யாரையாவது கூப்பிட்டு நீ முதலியாரான்னு கேட்டா சோறு போட்டாரு கிடையாது. தமிழனா எந்த ஊர்ல வந்திருக்கா வா முதல்ல சாப்பிடுன்னு சொன்னார். எங்க அப்பா சொல்லியிருக்காரு, திரவியம் நாடார் கையால சோறு வாங்கி சாப்பிடுங்க எங்க அப்பா. ஈழத்திலே பல லட்சம் தமிழர்கள் நம் கண் முன்னே கொத்து கொத்தா செத்து போனா நம்ம எல்லாம் வாய் மூடி மௌனம் காத்து நின்றோம். என்னையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து சொல்றேன். எந்த இனத்திலாவது இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குமா? எங்கேயோ இருக்கிற பாகிஸ்தானில் குண்டு வச்சா அங்கே திருச்சியில ஒரு இஸ்லாமிய அமைப்பு போராட்டம் பண்றாங்க.
நாள் பயணம் வந்தோம். இந்த ஒரு நாள் பயணம் எங்களுக்கு இவ்வளவு துன்பம் இருக்குன்னா ஒட்டுமொத்த வாழ்க்கை பயணத்தையும் தமிழ்நாட்டிலிருந்து இங்க வந்திருக்கிறவர்களுக்கு எவ்வளவு கடினமா இருக்கும் அப்படின்றத நேற்று தான் நாங்கள் உணர்ந்தோம். அந்த வகையில் இங்கு வந்தும் நாம் தமிழராக ஒன்றிணைய ஒரு வாய்ப்பை இந்த நிகழ்வு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதற்காக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவருக்கும் முதலில் நன்றி. இந்த புலவர் கலையபெருமாள் நிகழ்வு, இந்த நூற்றாண்டு நிகழ்வு என்பது நாங்கள் தமிழ்நாட்டிலே ஈரோடு, சென்னையில் தொடங்கி ஈரோடு, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, காரைக்குடி, பட்டுக்கோட்டை பல ஊர்கள் நடத்தியிருக்கோம். இந்த நிகழ்வை தமிழ்நாடு முழுக்க நடத்த வேண்டும். கூடுதலாக நாடோடி தமிழையா மும்பை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை நடத்திருக்கிறார். நாங்கள் இந்த நிகழ்வுக்கு வரது முக்கியமான காரணம் கேட்டீங்கன்னா, நாங்கள் நடத்திய நிகழ்வுக்கு நாடோடி தமிழையா பல நிகழ்வுக்கு இங்கிருந்து வந்து எங்க நிகழ்வுல பங்கெடுத்திருக்காரு. நான் வந்து அப்பதான் தெரியல, இப்பதான் தெரியுது அவர் எவ்வளவு பயணப்பட்டு அந்த நிகழ்வுக்கு வந்திருப்பாங்க. எனவே என்னுடைய அனைத்து வயசிலுக்கு வாங்கி இருக்கோம். அவரை போல் நாம் இந்த மண்ணிலே வாழ முடியவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் தமிழ் உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் எல்லா கூட்டங்களிலும் குறிப்பா 3 விஷயங்கள் பேசிட்டு முடிப்பேன். அந்த விதத்துல முதல்ல மொழியை காக்க வேண்டும். ஏன்னா ஒரு மொழி இருந்தால்தான் இந்த இனம் இருக்கும். இந்த மொழி இல்லாமல் போயிட்டா நம்ம தமிழ் என்ற ஒரு இன அடையாளம் இருக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ் இருந்தால்தான் தமிழர்கள் இருக்க முடியும் என்பதை உணர வேண்டும். இரண்டாவதாக தமிழ் இனம் படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிறது. வரும்போது கேட்டேன், மும்பை தாராவில் 4 லட்சம் பேருக்கு மேல் இருந்தார்கள். ஆனால் இப்போது படிப்படியாக குறைந்து 2 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இது மும்பை தாராவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலும் அப்படிதான் நடந்துருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் 8 கோடி தமிழர்கள் சொல்றோம். ஆனால் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 5 கோடி தான் தமிழ் இருப்பான், 1.5 கோடி அயல்நாட்டில் இருப்பான். இதே நீங்கள் நீட்டித்துக் கொண்டிருந்தால் இன்னும் 124 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டிலே 1.5 கோடி தமிழர்கள் தான் இருப்பாங்க. நிலைமை ஏற்படும். எப்படி வேற்றிருந்தால் அதிகமாக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் நான் சார்ந்திருக்கிற வல்லற்பனை சார்பிலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். நேரம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப சுருக்கமாக பேச வேண்டியிருக்குது. நான் எவ்வளவு வேகமா பேச நினைச்சனோ அது தொடக்கத்திலே மகேந்திரன் ராமராஜ் அவர்கள் வந்து அந்த கோர்ஸ்ல பேசினார். இப்ப தமிழனுக்கு தமிழன் மீது தொடர்ந்து ஒரு 7 நூற்றாண்டு காலம் உள்ளடக்கி தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 100 ஆண்டு காலம் தமிழன் ஏன் அதிகாரத்திற்கு வர முடியவில்லை? எது பெருந்தடையாக இருக்கிறது என்று சொன்னால் சாதி பெருந்தடையாக இருக்கிறது. சாதிகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை நிகழ்கிறதோ அங்கெல்லாம் ஒழுக்கப்பட்டவன் பக்கம் என்று ஒரு நியாயத்தை நிறுவ வேண்டும் என்று சொல்லிதான் அவருடைய போராட்டத்தில் இந்த வேளையில் அன்றைக்குரிய
கலிய பெருமாளுடைய நூற்றாண்டு விழா இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் நான் பங்கு கொள்வது என்னுடைய வாழ்நாள் பாக்கியமாக கருதுகிறேன். என்ன காரணம்னாக்கா, இப்பேற்பட்ட அப்பழுக்க ஒரு மாபெரும் தலைவர்கள், ஒரு போராளி, அவருடைய காலத்துல இந்த நூற்றாண்டை நானும் வாழ்ந்திருக்கிறது என்னுடைய என்ன சொல்றது பாக்கியமாக கருதுகிறேன். அது மட்டுமல்லாமல் இங்கே தமிழர்களுக்கும் இங்கே மும்பையில் வாழ் தமிழர்களுக்கு நாம் கற்றுக்கொள்ள எதிர்காலத்துக்கெல்லாம் பிரச்சனை ஈழ பிரச்சனை போறாங்க. அதெல்லாம் பார்க்கறது கல்வி வந்துச்சு பகுதியில் பார்க்கறேன். ஆனா தமிழ்நாட்டை ஆளுநர்கள் ராமராஜா அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு வந்தேன். போவேன். அந்த இது ஒரு பரிசனை சொன்னால் ஒரு 5 நிமிஷம் முடிச்சுடுவார். அது நீதிமன்றத்தில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட கூட ஆகும். அப்படி வந்து இந்த பிரச்சனையை தீர்ந்தவர் சொல்லி அவரை பற்றி சொன்னார். இதுதான் என்னுடைய கதையா. எங்க பகுதியில் அப்படிதான் அவர்கிட்ட போனா உடனடியாக ஒரு பிரச்சனை கிடைக்கும். அது பாதிக்கப்பட்டவர்கள் சார்ந்தா எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறதான் அவருடைய ஆர்வம் மாட்டேன். அதே பின்னால ஒரு தமிழகம் தழியான உலகம் தழியான தமிழர்களுக்கான அந்த விடியலுக்காக அவர்கள் ஒடுங்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பது போராடுவதற்கு தான் அவர்கள் விவாதிக்கின்றனர். நான் என்னுடைய தந்தையாரை பற்றி ஒரு விடுதலை ஏற்பட உள்ளது. இன்றைக்கு போலும் கூட அதுல ஒரு மகன் கேட்பா, அப்பா நீங்க நல்லவரா கேட்க. ஏன்னா காவல்துறை அவ்வளவு கடுமையான அவரை வந்து அவரை சுற்றி உள்ளவர்களை ஒடுக்குவாங்க. காட்சியில மதிப்பணும். அவர் அரசியல் உள்ளவர்கள், ஆனா இங்க உள்ள தமிழர்களுக்காக நின்றுவிட்டார். அதை வந்து காவல்துறையுடைய ஒடுக்குமுறையை பார்த்து அந்த பெண் வந்து கடைசியாக கேட்கும் பொழுது அவர் செய்யறதுதான் நான் நினைக்கிறேன். தந்தையாரை பற்றி நினைக்கும் போது வந்து நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொருவரும் அப்படிதான். நமக்கு வந்து நம்முடைய தந்தையார் தான் இதை தாண்டி, அதாவது ஒரு சமூகத்தை இயக்குறாங்க தமிழர்கள் கொண்டாடுவோம். அதுதான் தமிழர்களுடைய பண்பாடு. என்னுடைய தந்தையாருக்கு கூட நினைவுட படிக்கும். அது 3 தமிழர்கள் அன்றைக்கு வந்து இந்த வேத சார்பு முறை, அதாவது அனைத்து ஒடுக்குமுறைகள் அவங்க வந்து அப்போ வந்து தீவிரமான ஒரு கம்யூனிஸ்டாக புதுமைவாதியாக போராட்டாங்க. அதை சார்ந்து இழந்தவர்கள் பார்த்தவர்களிடையே மிக உறுதியாக மிக வலிமையாக எதுக்கும் கலந்தாங்க. எந்த அரசு ஒடுக்குமுறை கலந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை பாராட்டுறாங்க. இன்னார ஒரு அலுவலர்கள் சொன்னாங்க, நேரம் சொன்னாங்க. அவர் அந்த வானொலியில அவங்க மிகப்பெரிய பெருமை. அதாவது போராளிகள் மக்களுக்காக போராடக்கூடியவர்கள், மக்களாலும் மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர்களாலும் போற்றப்படுவார்கள், நினைவு காக்கப்படுவார்கள் என்பதுதான் வரலாறு. அது வந்து நூற்றாண்டு விழா என்னுடைய தந்தையார் என்னுடைய தந்தையார் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. பிரபாசனுடைய தந்தையார் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவர் வந்து சொல்ற இதெல்லாம் போராட வேண்டி இருக்குது. இதற்கு ஆண்டு உலக போராட்டங்களை, உலக புரட்சிகளை, புரட்சிகள் தலைவர்களுடைய போராட்டங்களை, அவருடைய சிந்தனைகளை நீங்களாம் படிக்கணும், வாசிக்கணும். முரண்பாடு என்பது எல்லா இடத்திலையும் இருக்கிறது. அதுல உள் முரண்பாடு, வெளி முரண்பாடுன்னு இருக்கு. நமக்கு எதிரி வெளி முரண்பாடு தான். உள் முரண்பாடு சில நேரத்தில் கூர்மையா தெரியும், அதை நீங்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒற்றுமையான ஒரு தளத்தை உருவாக்கி போராடுங்கன்னு சொல்லி அவருக்கு அப்பெல்லாம் சொல்லுவாரு. அந்த அவருடைய அந்த அறிவுரைகள் இதை தாண்டி ஒருவர் போராட்டமாக ஒரு பழைய போராட்டம் இருக்குது. இதனால விவசாயிகள் தொழிலாளர்களுக்கான அவர் எந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்படுறாங்க என்ற விஷயத்தில் அவரை சார்ந்த ஒரு சிந்தனை இதனால
எவ்வளவுதான் சொத்து சேருங்க, அந்த சொத்து வந்து அடுத்த தலைமுறைக்கு அவங்க சரியா கிடைக்கணும்னா அது என்ன பண்ணிட்டேன். என்னுடைய மகன் படிக்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு கூட பல்வேறு இந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய சமூக வளர்ந்து அங்கங்க உள்ள சில அறக்கட்டளை தான் உதவி செய்யுச்சு. அவன் மிக உறுதியாக அவன் போராட்ட காலத்தில் இருந்தாங்க. கடைசி வரை நிற்கணுங்கிறது தான் அவனுடைய வழிபாடு. எல்லாரும் அதனால நிற்க முடியுமா? எல்லோரும் அதனால நிற்க முடியுமானா அவங்க அந்த இடங்களுக்கு தகுந்தமாக நிற்க வேண்டியிருக்கும். காலம் தான் சில சமயங்களில் எல்லோரும் வந்து சேரும். நான் இப்போ வந்து அனைத்து இந்திய அளவில் ஒரு தமிழ் சங்கத்தை கட்டியிருக்கிறோம். இப்போ இங்கே மகாராஷ்டிர மக்கள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது. அதை தாண்டி இலங்கை சிக்கல்கள் வந்து ஒரு மேலும் தலைவர்கள் கொண்டு வரணும்னு நினைச்சோம். அதுமே கொண்டு வந்து சாப்பாடு வந்தாங்க, கைக்கோ வந்தாங்க. இந்த மாதிரி நம்ம போராடாமல் இல்லை. போராடும் போது மக்கள் தமிழ்நாட்டில் போராடலன்னு சொல்ல போராடல அந்த அளவுக்கு போராட்டம்